எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் போன்ற ஹெவி வெயிட்டான செய்திகள். அதில் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு இந்த 7 வருஷத்தில் 25 லட்ச ரூபா நான் சேர்த்திட்டேங்க, அதில் ஒரு 3 லட்ச ரூபா என்ற லாபமும் அடங்கியிருக்கு, இதை நான் அப்படியே விட்டுற போகிறேன், 20 வருஷம் கழிச்சு தான் நான் இது என்னன்றதையே பார்க்க போகிறேன் அப்படின்றார். அதாவது 25 லட்சம் சேர்த்துறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இதில் இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா, அவருடைய மன உறுதியை பாராட்டணும். அடுத்த 20 வருஷத்துக்கு நான் இதை தொட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த ஒரு வார்த்தை என்பது இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு இவர் என்ன பண்ணுறார், இவருடைய பொசிஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லாங் பீரியட். பட் என்னவா இருந்தாலும் இவருக்கு ஒரு அருமையான விஷயமாக நடக்க வாழ்த்துக்கள். அந்த காலத்துலலாம் சொல்கிறாங்க இல்லையா, சில தாத்தாக்கள்லாம், நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருந்தேன், கடைசியில் பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய வருமானமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு அருமையான விஷயம் நடக்க வாழ்த்துக்கள். இப்போல்லாம் நாங்கள் டீல் பண்ணுறது ஒன்லி லேக்ஸில் தாயா அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பரும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 38 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ சேர்த்திருக்கேன், ஆனால் அந்த 38 லட்ச ரூபாயில் 260 ஷேர் நான் வச்சுருக்கேன் அப்படின்றார். அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு பங்குக்கு ஒரு 15,000 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சிங்களேன். இப்படி நான் வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எவனாவது ஒருத்தன், எங்க 260 பங்குனா ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்கு, அப்படி ஒரு நாளைக்கு ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஒரு வருஷத்தில் 250 ட்ரேடிங் டேன்னு கூட வச்சுங்க. போன வருஷம் வாங்கினவங்க கூட இன்றைய தேதியில் ஒரு 8%, அவருடைய கணக்குக்கு 8%, நான் 15,000 ரூபாயிலிருந்து ஒரு பங்குக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அப்போ அது ஒரு 8% அது ஏறுதுன்னு தானே கணக்கு. ஸோ போன வருஷம் வாங்கினவன் இன்னைக்கு இந்த தேதியில் 8% ஏறினாலும் போதும், போன வருஷத்துக்கு ஒரு நாள் தள்ளி வாங்கினவன் நாளைக்கு ஒரு 8% ஏறினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ சமீபத்தில் வரக்கூடிய அனைத்து கமெண்ட்டுகளுமே, நாங்கள் ஆயிரங்களில் டீல் பண்ணுறவங்க கிடையாதுப்பா, நாங்கள் லட்சங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி போய்கிட்டு இருக்கிறதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு நண்பர் பாருங்க, இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய பேர் ஸ்டாக்குகளை வாங்கி புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டைரெக்டாக போய் இண்டெக்ஸ்லேயே முதலீடு பண்ணிட்டேங்க, ஏன்னா இண்டெக்ஸ் ஏறி இருக்கு ஆனால் ஸ்டாக் ஏர்லேன்னு எனக்கு புலம்பிட்டு இருக்கணும், நான் நேராக இண்டெக்ஸுக்கே போயிட்டேன், இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதான் என்னை காப்பாற்றிருக்கு. இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மார்க்கெட்டுக்கு எகைன்ஸ்டாக நீ வந்து போட்டி போடக்கூடாது, இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்றதான் கரெக்டு. எத்தனையோ பேர் அதை அனுபவிச்சு ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நான் ஒரு வருஷத்தினுடைய படிப்பனையே நான் கற்றுக்கிட்டேன், அதாவது அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எஸ்ஐபியை நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய தகவல். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு பெரிய அருமையான பங்காக இருந்தாலும் சரி, என்னைக்கு குப்புரை கமுத்துவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம போய் ஏதாவது ஒரு ஹையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏறிட்டால் பரவாயில்ல, ஒரு பிரேக் அவுட் ஆகுது, சரி ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம நம்பி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே ஏறிட்டா பரவாயில்ல. ஆனால் கீழே வந்து விழுந்துட்டா இருக்கிறதுலேயே பீக்கில் வாங்கினது நம்மளாக தான் இருப்போம். வேற ஒருத்தர் வந்து பெருமையாக பேசிக்குவாங்க, நான் ஹையில் விற்று விட்டுட்டு வந்துட்டேன்னு, கடைசியில் அது யார் வாங்கினாங்கன்னு தேடி எடுத்து பார்த்தா நம்ம பேர் தான் அதில் எழுதியிருக்கும். அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் போன்ற பங்குலையெல்லாம் நான் வந்து இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் வாங்கிட்டேன், இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான தகவல் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சமீபத்தில் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தார், இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுனாவே அது லாஸ் இருந்தாலும் புக் பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் போட்டிருந்தாரு. அது ஒரு வகையில் கரெக்டு தான். இப்போ நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் அவன் திரும்பி ஏறி வரந்தரதான் செய்கிறான். ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் எல்லாம் கூட சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனவன் தான், அப்புறம் திரும்பி ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். பட் இருந்தாலும் அது இறங்குனா லாஸை புக் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக இருக்காப்புல. மறுபடி திரும்பி மேல் நோக்கி வருதுன்னா அட்டன் பண்ணிக்கணும், மறுபடி கீழே போனால் அதை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி எதுக்கு வம்பு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்காரு. அது கரெக்டாச்சா இல்லையா அப்படின்றது இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சமீபத்தில் அது தன்னுடைய ஹையிலிருந்து இறங்கும்போது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 6,000 ரூபாய், 6,000 ரூபாய்க்கு கீழே அவன் ட்ரேட் ஆகிட்டு இப்போ 4,000 ரூபாயில் இருக்கான்னா வம்பு தானே. ஸோ ஒன்ஸ் பீக் டைமில் வாங்கிட்டு அது ஏர்லின்னா ஒரு 5-10% ஸ்டாப் லாஸ் போட்டுக்கின்னு பல ட்ரேடர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பல ட்ரேடர்கள் கம்யூனிட்டியில் லாஸ் என்பது சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க.
ஏன்னா அவங்க வந்து ஒரு இதில் லாஸ் புக் பண்ணாலும் இன்னொருல லாபம் வருமானு பார்ப்பாங்க. கடைசிக்கு 3 ட்ரேடில் லாஸ் ஆகி 2 ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தால் கூட போதுமே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீக் டைமில் தான் போய் வாங்குறாங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் என்பது போட்டுக்கொள்கிறார்கள் கீழே இறங்கும் பொழுது. அப்படின்றதான் இந்த நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குது, இன்னொரு நண்பர் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம் அப்படின்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காப்புல. இப்போ நம்மளுடைய நிஃப்டி கதைக்கு வருவோம். இன்னைக்கு நியூஸ், நிஃப்டினுடைய நியூஸ் என்னென்னா, இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பொழைக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏப்பா ரெக்கவரி ஆனது இன்னொரு 14 பாயிண்ட் ஏறி நீ 26,000 நீ தாண்டி இருக்கக்கூடாதா? கரெக்டாக மறுபடியும் சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிருக்க 25,986ன்னு. இனி நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கணும், எந்த பக்கம் நீ சைடுவேஸாக ஆகிட்டு எந்த பக்கம் பெருசாக ஏறுவதோ அல்லது இறங்குவதோ செய்ய போகிற அப்படின்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருக்கணும். அதில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியா அப்படின்றத இன்னைய மார்க்கெட் நிலவரம். நண்பர்களே, இந்த மூன்றுமே மிக முக்கியமான செய்தி. 25 லட்சம் சேர்த்துறதும் ஒரு பக்கம் கஷ்டம்தான். அதில் இருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு நான் தைரியமாக விட்டுட்டு அப்புறம் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோட சொல்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி கிட்டத்தட்ட 38,260 ஸ்டாக்குகளின் வழியாக சேர்த்து விட்டுட்டு டெய்லி எவனாவது ஒருத்தன் வந்து மேல் நோக்கி ஏறி வர்றான், அதை நான் விற்று விட்டுட்டு அடுத்த பங்கு எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்னொரு நண்பர் சொல்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி உச்சியில் வாங்கிட்டு கீழே போகிற மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கையெடுத்து கும்பிட்டு வெளியே வந்துடுறது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயந்தான். இதெல்லாம் அனுபவத்தால் வர்றது. அனுபவம் பெரிய அனுபவம், 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அதுலேயும் இவர் சொல்கிறார் இல்லையா, 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நான் பணத்தை அக்குமுலேட் மட்டும் பண்ணிட்டேன்னு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். 6 times ப்ராஃபிட் பிடிச்ச ஆட்கள் இங்கே எத்தனை பேர்? ரொம்ப கம்மியான ஆட்கள். என்ன பண்ணியிருக்கார்? IRFC அப்படின்ற ஒரு பங்கு 30க்குள்ளே போயிட்டு 180க்குள்ளே வெளியே வந்திருக்கார். அல்லது ஏதோ ஒன்று, ஆமாம் 30க்கு வாங்கி வெளியே 180க்கு வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாருல. அப்படின்னா 6 times அவர்னால வெளியே வர முடியுது. அப்படின்னா இங்கே எத்தனை பேர் 6 times ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்காங்க? ஸோ இவருடைய கணக்கு 20 வருஷம் கழிச்சு எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சேர்த்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. அதாவது நண்பர்களே, கோல்டுனுடைய விலை ஏறுது, சமீபத்தில் சரிவடைஞ்சிருந்தது, சமீபத்தில் ஏறுனா அப்படின்னாவே உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஆபத்து இது வருதா, ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பேசுகிறாரான்னு உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சமீபத்தில் கோல்டு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி இருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எதுவும் வந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான செய்தி, இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு ஒரு முன்னணி பங்கு தான். ஆனால் அவனால் ஏறவே முடியல. சமீபத்தில் இறங்கி அவனுடைய ஃபாலை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணானே ஒழிஞ்சு ஒரு ஜம்ப் என்பது அடிக்கவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஏபிபி இந்தியாவில் சமீபத்தில் ஏதாவது செய்தி வராதான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏபிபி இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஏபிபி இந்தியா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிஷினரி டிரைவ் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். சமீபத்தில் இந்த பங்கில் பெருசாக வால்யூம் என்பது கீழ் லெவலில் பில்டப் ஆகவே இல்லை. ஏதாவது இந்த வருஷத்தினுடைய ஹையாவது வந்து அடுத்த வருஷத்தில் வந்தாவது தொடாதா அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது சோதனை, ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்த சோதனையா இது அப்படின்ற மாதிரி அவன் 10,000 இறங்கி 5,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து அடுத்த வருஷம் நீ 2024 ஹையை வந்து தொடாட்டி கூட பரவாயில்ல, 2025 வந்த ஹையை திருப்பி தொட்டினாவே உனக்கு புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏபிபி இந்தியா ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் இன்னும் எத்தனை நாட்களில் நாங்கள் கடத்த வேண்டுமோ, இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதை எங்களை பேச விடுங்கய்யா, நீங்களாம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு மீடியாக்களில் தொடர்ந்து ஒரே செய்திகள். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் எஃப்டிஐ வந்து அதிகமாக வருமோ, சமீபத்திய 20% வந்து இப்போ இருக்கக்கூடிய 20 விட்டுட்டு 49% மாறுமோ அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு பல்வேறு பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் நியூஸ்கள் இருந்தது. அப்பவும் ஏறாமல் இருந்தவன் தான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இப்போ இறங்கினவும் பெருசாக இறங்கல. பட் எனிவே இன்னைக்கு இந்தியன் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆகட்டும், இட்ஸ் அ பிளட் பாத் அப்படின்ற மாதிரி 5% 4% ஃபால் ஆயிருக்கு, கிராஷ் ஆயிருக்கு. அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் எங்களை பேச விடுங்கய்யா, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அதை விட்டுவிட்டு நீங்களா மீடியாக்கள் எழுதுனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்மளுடைய
கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் எஃப்டிஐஸ்னுடைய லிமிட்டை 20லிருந்து 49% மாற்றும் எண்ணம் தற்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுலேருந்து காலையிலேருந்து கும்பா பாட்டா பாடிக்கிட்டு இருக்குங்க நிறைய பேங்க்குகள். அப்போவும் ஏறப்பவும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இறங்குறப்பவும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெறும் 47 பைசா இறங்கினவன் தான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். மற்றவனாவது ஏறிட்டு இறங்குறான், இவன் இறங்கிட்டு மறுபடியும் அதிலிருந்து இறங்கியிருக்கான். இதுதான் இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கீழே விழுந்ததுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் போல சொல்கிறேன் பாருங்க. இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்களை வந்து பெருமைக்கு உள்ளாக்கணும். அதாவது பாம்பேயில் வாடகைக்கு வீடு எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க 11 மாதத்துக்கு ஒருக்க வாடகையை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம புரோக்கருக்கும் சேர்த்து கமிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் 11 மாதத்துக்கு ஒருக்கா. நீங்கள் ஒரு தடவை வாடகைக்கு போயிட்டீங்க, 10 வருஷம் நீங்கள் இருந்தாலும் இப்படி தான் பண்ணி ஆகணும். 10 வருஷத்துக்கு ஒருக்க அங்கே யாரும் அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் ஏதோ வாடகைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் உங்கள் பேரில் தாம்மா வீடே வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்தி விட்டான். ஸோ இன்றைய கார்த்திகை தீப திருநாளில் இது ஒரு நல்ல செய்தி. எல்லாரும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும். நான் அதை என் குழந்தைகிட்ட காதில் கேட்குற மாதிரி சொல்லிட்டேன், கேட்குதா அப்படின்ற மாதிரி. எனிவே நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல், இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு என்ன செக்டரை சார்ந்தது, எதுக்காக நீ 2025 இப்படி திடீர்னு 500 ரூபா to 1000 ரூபா எதுக்கு போன? அப்படி போன உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு 10% ஸ்டாப் லாஸ் போட்டுருந்துருப்பாங்க. அப்போ நீ போனவன் மேலே போயிருந்துருக்கணும்ல, அந்த 10% ஸ்டாப் லாஸை அடிச்சு விட்டு பாவம் அது இப்போ 21 days மூவிங் ஆவரேஜை தொட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படின்ற பங்குல Q2 ரிசல்ட் வந்து ஒரு வசூல் மன்னனாக இருந்ததா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது போன குவார்ட்டரோட இம்ப்ரூவ் பண்ணி 52 கோடி லாபம்னு தான் காமிச்சிருக்காங்க. இந்த 50 கோடிலாம் ஏற்கனவே அது பண்ணிடுச்சு. அதுக்காக தான் இந்த பங்கையெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் லாபம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்காக தான் உன்னை கீழே வெறும் 118 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குலாம் ஏற்றி விட்டுச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் இதனுடைய ரிசல்ட் என்பது சுணக்கமாக 111 கோடியிலிருந்து 55 41 சரிவறிஞ்சு கொண்டு வந்த நிலைமையில இப்போ லேசாக 52 கோடி என்ற லாபமாக காமிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பங்கினுடைய போக்கு இது எந்த பக்கம் போனாலும் மிகப்பெரிய வால்டிலிட்டி, மேலே திரும்பி 1000 போனாலும் சரி, அல்லது இந்த வருஷத்தினுடைய லோ அடுத்த வருஷம் 2026ல் இது எந்த பக்கம் போனாலும் பெரிய மூவ்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், பாரத் ரசாயனம் அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்குல வந்து ஸ்பிளிட் ஆர் போனஸ் அப்படின்றது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 12 அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு. கரெக்டு தான், 10,000 ரூபாய்னு இருக்கு இந்த பங்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை 14,000 ரூபாய்னு போயிருக்கு. அப்போ பழைய இடத்த போனனாவே 4,000 ரூபா 40% என்பது ஏற வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் பெரிய நியூஸ் தான். அதே மாதிரி இது கீழே இறங்கலாம் மேலே போகலாம், என்ன ஆகுதுன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்லாம் நீங்கள் என்னத்தப்பா லாஸ் பண்ணுறீங்க, என்ன மிஞ்சி போனால் ஒரு போட்ட பணத்தில் ஒரு 30% லாஸ் பண்ணியிருப்பீங்களா, இல்லை 50% லாஸ் பண்ணியிருப்பீங்களா? இங்கே பாருங்க ஒரு கும்பா குட்டி வேலையை அப்படின்ற மாதிரி தற்போதைய தகவல் என்ன சொல்லுதுன்னா, 1 லட்சம் கோடி, எப்படி 1 லட்சம் கோடி பணத்தை வந்து நம்ம இந்திய ரீட்டைலர்கள் வந்து F&Oல லாஸ் பண்ணி தோத்துருக்காங்க. 91% ஆஃப் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்றதா சமீபத்தினுடைய தகவல். இது போன்ற தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நிஃப்டி மேல் நோக்கி வரும்பொழுது போட்டு வச்ச பணம் கடைசிக்கு அப்படியே கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் 7 வருஷம் கூடி 3 லட்சம் தான் லாபம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேஷ் மார்க்கெட்டில். கடைசிக்கு போட்ட பணம் போகல தானே. இதுவே நம்ம இந்த மார்க்கெட்டாக இருந்தால் ஏங்க ஏதோ ஒரு முயற்சிக்காக வர்றாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அன்னைக்கு கூட நான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்திலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியதில் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டிலாம் தம்மா தூண்டு பணத்தை தான் போட்டு வச்சுருக்காங்க குளோபல் லெவலில். ஏன் அப்படின்னா இது ரிஸ்க் கொடுக்கக்கூடியனா, அதுக்கு இந்த இடத்துல பணம் போடாமையே இருந்திருப்பாங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கேஷ் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. F&Oல போய் இப்படி 1 லட்சம் கோடி விட்டுட்டு வந்திருக்காங்களே, அது கம்முன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் இருந்ததுன்னா ஏதாவது ஏறுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது லேசாக இருக்கும். இப்போ இதிலெல்லாம் எப்படி மறுபடி திருப்பி 1 லட்சம் கோடி, தலைக்கு 10 லட்சம் கூட கணக்கு எழுதிங்க, பெரிய ட்ரேடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து 1 லட்சம் கோடி விட்டுருக்காங்கன்னா இப்போ பெரிய ட்ரேடர்கள் தலைக்கு 10 லட்சம் கூட வச்சுங்க,
மறுபடியும் அவ்வளோ பெரிய பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? விளையாட்டு போல் 1 லட்சம் கோடி போன வருஷம் எல்லாம் விளையாட்டு போலைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பித்தார், 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்தாரு, ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டார். கடைசியில் 1 வருஷம் கழிச்சு கடை நடத்த முடியல, மாஸ்டர் லீவை போட்டு கும்பகோணத்தில் போய் உட்காந்துக்கிட்டாப்புல, கடை நடத்த முடியலன்னு பூட்டுறது கணக்கு வேற. இது விளையாட்டு போல் 1 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, கடைசியில் போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு போனால் அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடந்த நிகழ்வு தான் இது. காற்று அடைச்சாலும் தீபம் அணையக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பிஎம்எல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஆர்டர் கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஆர்டர் கொடுத்துருக்கக்கூடிய நியூஸ்கள் வந்திருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பங்கு தொபுக்கடின்னு கீழே விழுகாமல் மேலே ஏறினா மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.